ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மகாலய பட்சத்தில் வரும் மிகவும் விசேஷமான மகாபரணி. யமதீபம் ஏற்றும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம், மகாலய பட்சத்தின் முக்கியத்துவம், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் புரட்டாசி அமாவாசை மூன்றும் விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. தமிழ் மாதங்கள் அனைத்திலும் அமாவாசை வந்தாலும் தை, ஆடி, புரட்டாசி அமாவாசை மிக பிரசித்தி பெற்றது. பௌர்ணமி வழிபாடு குறிப்பாக இல்லறத்தின் தேவைகளுக்காக செய்ய வேண்டிய ஒன்றாகும். அமாவாசை வழிபாடு முக்தி போன்ற மறைபொருள் தேவைகளுக்கு செய்ய வேண்டியது. மகாலயம் என்றால் பெரிய கூட்டம் என்று பொருள். மறைந்த நம் முன்னோர்கள் மொத்தமாக நம் இல்லத்தில் கூடும் காலமே மகாலய பட்சமாகும். மேலும் 15 நாட்கள் தொடர்ந்து தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் கூட மகாபரணி அன்று மட்டுமாவது எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்தால் புண்ணிய பலன்கள் நிச்சயமாக கிட்டும். முக்கியமாக மகாபரணி அன்று கொடுக்கும் தர்ப்பணத்தால் குடும்பத்தில் துர்மரணம் அடைந்தவர்கள் ஆன்மா சாந்தி அடைவதால் பித்ருதோஷங்கள் நிவர்த்தியாகும். மகாபரணி வரும் வெள்ளிக்கிழமை 12/9/2025 வருகிறது. மகாபரணி நாளில் வீட்டில் உயரமான பகுதியில் யமதீபம் ஏற்ற வழிபாடு செய்வதும் புண்ணிய பலன்களை கொடுக்கும். இது நம் முன்னோர்களின் ஆசையை பெற்றுத்தருவதோடு மட்டுமல்லாமல் நமக்கும் நம் அந்திம காலம் வரை மரண பயம் இல்லாமல் இருக்கும். யமதீபத்தை நம் வீட்டு மாடியில் ஒரு அகல் விளக்கில் முடிந்தால் தாமரை தண்டால் ஆன திரியை இட்டு ஏற்றி வைக்கலாம். வசதியில்லாதவர்கள் அவர்கள் வீட்டு பூஜை அறையிலேயே தனியாக ஒரு அகல் விளக்கை ஏற்றலாம். இதனால் யமதர்மராஜன் மிக்க மகிழ்ச்சி அடைவார். குடும்பத்தில் துர்மரணம் சம்பவிக்காது, யாருக்கும் மரண பயம் ஏற்படாது. அனைவரும் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்துடன் எல்லா நலன்களையும் பெற்று வாழ்வர். மகாபரணி அன்று செய்யும் தானம் தர்மங்களும் மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும். யமதீபம் ஏற்றும் போது கூற வேண்டிய ஸ்லோகம், ஸ்ரீ யமாய நமக, யமாய தர்மராஜாய, மிருத்யவே சாந்த காயச்ச, வைவஸ்தாய காலாய, சர்வபூத ஷயாயச்ச, ஔதும்பராய, தத்னாய, நீலாய, பரமேஷ்டினே, மிருகோதராய, சித்ராய, சித்ரகுப்தாய வை நமக, சித்ரகுப்தாய வை ஓம் நம இதிஹி. இந்த ஸ்லோகத்தை யமதீபம் ஏற்றும்போது சொல்லி வழிபடுவது மிகவும் சிறப்பு. இந்த ஸ்லோகத்தோட லிரிக்ஸு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், வேணுங்கிறவா அதை செக் பண்ணி பாருங்கோ. அடுத்ததாக பித்ருபக்ஷத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாம். பித்ரு தேவதைகள் இந்த 2 வாரங்களில் அவர்களுக்கு வழங்கப்பட்டதை பெறுவார்கள். பித்ருலோகத்தில் ஒரு நாள் மனித நாட்காட்டியில் ஒரு மாதத்திற்கு சமம் என்று நமது புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களுக்கு ஒரு இரவு கிருஷ்ணபக்ஷம், மற்றொரு நாள் சுக்லபக்ஷம். இந்த நேரத்தில் செய்யப்படும் பிரசாதங்கள் ஆண்டு முழுவதும் நீடிக்கும். பித்ருலோகம் என்பது சொர்க்கத்திற்கும் பூமிக்கும் இடையிலான ஒரு நிலமாகும். அங்கு ஒரு நபரின் 3 தலைமுறை முன்னோடிகள் வாழ்கின்றனர். இறந்த ஆன்மாக்கள் பிறப்பு சுழற்சியில் சேரும் வரை இங்கு தங்கியிருப்பதாக நம்பப்படுகிறது. மூதாதையர்களும் மூதாதையர்களிடம் பிரார்த்தனை செய்பவர்களும் மோட்சத்தை பெறுவார்கள். ஆன்மாக்கள் பிதுர்பக்ஷத்தின் போது தங்கள் மூதாதையர்களின் வீடுகளுக்கு சென்று உணவை உண்ணவும் தண்ணீரை குடிக்கவும் இறங்குவார்கள். கருட புராணத்தின்படி மகாலய பட்சத்தில் பித்ரு பூஜை செய்வது அமைதியை கொண்டு வரும். மேலும் பித்ருக்கள் தங்கள் சந்ததியினருக்கு அனைத்து நற்செயல்களையும் அருளுவார்கள். மகாலய சிரார்த்தம் நமது முன்னோர்கள் சரியான நேர்மையுடனும் தூய்மையான இதயத்துடனும் செயல்படும் போது கர்ம பந்தங்களில் இருந்து விடுபட்டு மோட்சத்தை நோக்கி நகர உதவுகிறது என்று அக்னி புராணம் கூறுகிறது. மூதாதையர்களுக்கு வருடாந்திர ஸ்ரத்தாழ்வாரை செய்ய தவறியவர்கள் இந்த நேரத்தில் காகங்கள் மற்றும் பசுக்களுக்கு உணவளிப்பது நல்லது. இந்த வருடம் மகாலய அமாவாசை
செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. நம் மீது வைத்துள்ள ஈடு இணையற்ற கருணையினால் பித்ருக்கள் என பூஜிக்கப்படும் நம் முன்னோர்கள் எங்கோ கற்பனைகளுக்கும் மீறிய பல கோடி மைல்களுக்கு அப்பால் உள்ள பித்ருக்களின் உலகத்தில் இருந்து ஸ்வர்ணமயமான விமானங்களில் சூரிய கதிர்களின் வழியாக பூவுலகிற்கு எழுந்தருளி மகாலயபக்ஷம் எனும் அந்த 15 புனித தினங்களிலும் நம்முடன் தங்கியிருக்கிறார்கள் என்று வேதகால மகரிஷிகள் அருளியுள்ளனர். கிடைத்தற்கரிய புண்ணிய பலனை நமக்கு அள்ளித்தருளும் அந்த 15 நாட்களும் நாம் தூய்மையான உள்ளத்துடன் இருக்க வேண்டும். வீட்டை தூய்மைப்படுத்தி சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த 15 நாட்களிலும் வீட்டில் எவருடனும் சண்டையிடுவதோ அல்லது தவறான வார்த்தைகள் பேசுவதோ அல்லது அசைவ உணவு உண்பதோ கண்டிப்பாக கூடாது. ஏனெனில் அப்போது நம் முன்னோர்கள் நம் வீடுகளில் தங்கியிருக்கிறார்கள். அவர்களது தேஜஸை தெய்வீக ஒளி நம் மூனக்கண்களில் பார்த்தால் அந்த ஒளியின் பிரகாசத்தினால் நம் பார்வை போய்விடும். ஆதலால்தான் அப்பெரியோர்கள் தங்கள் ஒளியை மறைத்து கொள்கிறார்கள். சக்தி உள்ளவர்கள் தினமும் ஸ்ரார்த்தம் செய்யலாம். இதற்கு வசதியில்லாத அன்பர்கள் அவரவர்கள் தங்கள் தந்தை இறைவனடி சேர்ந்த திதி என்று செய்யலாம். தந்தை காலமான தினத்தின் திதி தெரியாதவர்கள் ஏகாதசி அல்லது மகாபரணி ஆகிய தினங்களில் செய்யலாம். புண்ணிய நதிக்கரையில் செய்வது மிகச்சிறந்த நற்பலனை அளிக்கும். பக்ஷம் என்றால் 16 நாட்கள். மகாலயம் என்பது பித்ரு தேவதைகள் வசிக்கும் இடம். பித்ருக்கள் பூமிக்கு வந்து நம்முடன் சூஷ்ம ரூபத்தில் வசிக்கும் 16 நாட்களே மகாலய பக்ஷம். புரட்டாசி மாச அமாவாசைக்கு முந்தைய 16 நாட்களை மகாலய பக்ஷம் என்று பெயர். புரட்டாசி அமாவாசையை மகாலய அமாவாசை என்று சொல்கிறோம். இந்த நாட்களில் நமது மூதாதையர்களான பித்ருக்கள் பூலோகத்திற்கு சூஷ்ம ரூபத்தில் வந்து நாம் அளிக்கும் பித்ரு தர்ப்பணங்களை நேரடியாக ஏற்கிறார்கள். பொதுவாக பித்ருக்கள் எல்லா நாட்களிலும் பூலோகம் வர இயலாததாம். ஒவ்வொரு அமாவாசை மாசப்பிறப்பு மற்றும் அவர்கள் மறைந்த திதி நாட்கள் மற்றும் மகாலய பட்சத்தில் மட்டுமே அவர்களால் பூலோகத்திற்கு வர இயலுமாம். அதனால்தான் அவர்கள் வரும் தினங்களில் பித்ரு பூஜையை செய்ய சொல்லி இருக்கிறார்கள் மகரிஷிகள். விஸ்வாசு புரட்டாசி அமாவாசை என்று சகல லோகங்களிலும் இருக்கும் மகரிஷிகள் தேவர்கள் மற்ற எல்லா ஜீவன்களும் பூலோகத்திற்கு வந்து பித்ரு தர்ப்பணம் செய்வதாக சொல்லப்படுகிறது. நமது பித்ருக்களான வசு ருத்ர ஆதித்யர்கள் கூட பூலோகம் வந்து பித்ரு தர்ப்பணங்களை சூஷ்ம ரூபமாய் செய்கிறார்கள் என்பர். அமாவாசை மாசப்பிறப்பு மற்றும் கிரகண காலங்களில் செய்யும் தர்ப்பணமானது நமது தந்தை மற்றும் முந்தைய 2 தலைமுறையினருக்கும் தாய் வழியில் 3 தலைமுறையினருக்குமாக 12 பேர்களுக்கு மட்டுமே செய்யப்படுகிறது. ஆனால் மகாலய பட்சத்தில் மட்டுமே காருணீகர்கள் எனப்படும் மாமா மாமி பெரியப்பா பெரியம்மா அத்தைகள் சகோதரர்கள் அவர்களது மனைவிகள் சித்தப்பா சித்தி மாமனார் மாமியார் குரு நண்பர்கள் ஆகிய எல்லோருக்கும் செய்ய முடிகிறது. பித்ருக்களுக்கு உணவாவது எல் கலந்த நீரே. இதனை மந்திரபூர்வமாக அவரவர் பெயர் சொல்லி அளிப்பதன் மூலம் அவர்களது பிரீதிக்கு பாத்திரமாகிறோம். இறந்தவர்கள் எங்கோ மறுபடி பிறந்திருப்பார்களே, பின் எதற்கு இவை என்று ஒரு கேள்வி வரும். அவ்வாறு பிறந்தாலும் மீண்டும் பிறந்த அந்த ஜீவனுக்கு அந்த நேரத்தில் வேண்டிய பொருளாக நாம் அளிக்கும் எள்ளும் நீரும் மாறிவிடும் என்கிறார்கள். இன்னொரு கருத்துப்படி நமது முன்னோர்கள் மற்றொரு பிறவி எடுத்தாலும் நாம் செய்யும் ஸ்ரார்த்தம் தர்ப்பணம் போன்றவை ஸ்ரீ விஷ்ணுவுக்கு பிரீதியாகி விடுவதாகவும் செய்ய தகுதியுடையவன் செய்யாது விடக்கூடாது என்பது பெரியவர்கள் கூற்று. மகாலயத்தை 3 விதங்களில் செய்யலாம். பார்ணவம் எனப்படும் ஹோமத்துடனான ஸ்ரார்த்தமாகவும் ஹோமமில்லாது இரண்ய ஸ்ரார்த்தமாகவோ அல்லது தர்ப்பண ரூபமாகவோ செய்வது வழக்கம். நமது பொருளாதார இடக்கால வசதிக்கு ஏற்ப ஏதேனும் ஒரு வழியை பின்பற்றியோ அல்லது குல வழக்கத்தின்படியோ செய்வது அவசியம். 16 தினங்களும் தர்ப்பணம் செய்வதற்கு பக்ஷமாலயம் என்று பெயர். இதனை செய்ய இயலாதவர்கள் விசேஷ தினங்களான மகாபரணி மத்தியாஷ்டமி வியதிபாதம் கஜச்சாயா அல்லது தமது தாய் தந்தையின் திதிகளில் மட்டுமாவது ஹிரண்ய ரூபமாக ஸ்ரார்த்தம் செய்து அன்னமிடுதல் வேண்டும்.
குடும்பத்தில் யாரேனும் சந்நியாசியாகி மரணமடைந்திருந்தால் அவர்களுக்கு மகாலய ஏகாதசி அன்று ஸ்ரார்த்தம் செய்வதும், துர்மரணம் அடைந்தவர்களுக்கு சதுர்தசி உத்தமமானதாக சொல்லப்படுகிறது. பொதுவாக நாம் தர்ப்பணங்கள் செய்யும்போது நமது வலதுகை ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவிலாக நீரை வார்க்கிறோம். இந்த இரு விரல்களுக்கு நடுவில் இருக்கும் ரேகைகளை பித்ருபூமிய ரேகைகள் என்பர். இந்த ரேகைகள் மூலமாக அளிக்கப்படும் நீரானது பித்ருக்களுக்கு ஆனதாக மாறிவிடுகிறதாம். இந்த 16 நாட்களும் ஸ்ரார்த்தம், தர்ப்பணம் போன்றவை மூலமாக தான தர்மங்களை செய்தல் பித்ருக்களுக்கு மிகவும் பிடித்தமானதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு பிரீத்தியான பித்ருக்கள் நமது வம்சம் தலைக்கவும் நோய் நொடியற்ற வாழ்வுக்கும் ஆசீர்வதிக்கின்றனர். நமது வாழ்வுக்கு நல்லது என்பது ஒரு புறம் இருந்தாலும் நம்மை வளர்த்து ஆளாக்கிய நமது பெரியவர்களுக்கு நாம் செய்யும் நன்றி அறிவித்தல் என்ற எண்ணத்திலாவது இந்த பித்ரு பூஜையை விடாது செய்ய வேண்டும். அவரவர் கலாச்சாரத்தின்படியாக எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படியாக செய்து மூதாதையர்களை வணங்கி அவர்களது அருளை நாடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.